ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் நிகழ்ச்சிக்கு அனைவரை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசு உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம். இது ஏசு உயிர் தெழுந்தது அவருக்கு கிடைச்ச வெற்றி இல்லைங்க. அவரோடு சேர்ந்து நம்ம ஒவ்வொருவரும் உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கோம். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டோம், அவரோட கூட உயிரோடு எழுப்பப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி இருந்த நம்மளை அவருடைய அந்த லெவலுக்கு மாற்றினாரு. எது அதுவும் செய்ய வைத்தது? நம்ம எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தோம் இன்னைக்கு மாறி இருக்கோங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் நிதானித்து பார்க்கணும். அப்போதான் பாருங்க நன்றி பெருகும். அப்போதான் பாருங்க அவர் செய்த ஒவ்வொரு விஷயத்துக்கான விலை கிரயத்திற்கான மதிப்பு தெரியும். தேவன் மேல அன்பு பெருகும். இங்க பாருங்க, எபேசியர் 2ல ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்மளை எப்படி உயிர்ப்பித்தாரு? நம்ம ஏதோ கொஞ்சம் நெஞ்ச பாவம் செஞ்சு வைக்கலங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் ஒரு பிணம் போல மறிச்சு கிடந்தோம். ஒரு பிணத்தை என்ன பண்ண முடியாது, அதாலே அதை ஹெல்ப் பண்ண முடியாது. அது டெட் டு சின். அப்படி ஒஸ்டா இருந்த நம்மளை அங்க இருந்து உயிர்ப்பித்தாராம். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி பிசாசோட சேர்ந்து நம்ம அழிய வேண்டியவர்கள், ஆனா அங்க இருந்து நம்மளை தூக்குனாராம். இது எதை செய்ய வச்சது? எப்படி செய்ய வச்சது பாருங்க. 4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். தேவன் இப்படிப்பட்டவர். அவர் ஒரு விதத்துல ஐஸ்வர்யவான். நிறைய பேர் நான் பணத்துல ஐஸ்வர்யவான் சொல்லுவாங்க. இவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். எல்லாத்துலயும் ஒரு ஐஸ்வர்யவான், அதுல இரக்கத்துல ஐஸ்வர்யவான். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இரக்கத்துல இருந்ததுனால நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, சாதாரண அன்பு இல்ல, மோர் லவ், மிகுந்த அன்பு. என்னை தேவன் நேசிக்கிறாருன்னு கேட்குறீங்க, இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? இப்படி ஒஸ்டா இருந்த நம்மளை தூக்கி உயர்த்துறாரே, மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அப்ப கிறிஸ்து உயிரோட எழுப்பினதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய சார்பில் அவர் மரித்து உயிரோட எழுந்தாதான் மொத்த மனுகுலமும் ரட்சிக்கப்பட முடியும், உயிர்ப்பிக்க முடியும், தேவனுடைய பிள்ளையாக முடியும், அவருடைய எல்லாவற்றுக்கும் சுதந்திர வழியாக முடியும், அவரை போலாக முடியும். அதற்காக தான் வந்தாரு. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைச்சிச்சு? 100% கிருபை. இன்னைக்கு இந்த கிருபையை நம்ம உணராம இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையில ஏதாவது கொஞ்சம் சில விஷயங்கள் லேட் ஆயிருச்சு, சில விஷயங்கள் நடக்கலைன்னா கடவுள் என்னங்க இப்பெல்லாம் என்னை நினைக்கிறதே இல்லை, இப்பெல்லாம் என்னை மறந்துட்டாரு போல, என்னை நேசிக்கிறது இல்லை போல அப்படின்னு அப்படியே ஈஸியாக சோர்ந்து போயிடுறது. இதை பார்க்கும் போது தெரியலையா உங்களை என்ன எவ்வளோ நேசிக்கிறாருன்னு? இதை விட ஒரு பெரிய விஷயம் அவர் செய்யணுமா? இவ்வளோ செஞ்சாருன்னா நீங்கள் இப்போ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு இவர் செய்ய போகிற விஷயங்கள்லாம் எம்மாத்திரம், அதெல்லாம் 100% நடந்தே தீருங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஏனென்றால் உங்களுக்காக தன் உயிரையே கொடுத்த தேவன் இதெல்லாம் செய்யாமல் இருப்பது எப்படி? எல்லாத்துக்கும் மேல உயிர்த்தெழுதல்ல அவரோட கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறோம். அதான் இங்க போட்டிருக்கு 7, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, கூட அதை ஞாபகம் வச்சுக்கிறணும், உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். இப்ப நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? ஏசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். பிதாவின் வலது பாசத்துல எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்துருக்காருங்க. அவரோட கூட உங்களையும் உட்கார வச்சிருக்காரு. எதுக்கு? அவரோடு சேர்ந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படி, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி. அப்படியாங்க, எனக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கான்னு நினைக்கலாம். அந்த எபேசியர் 1ல பாருங்க 21, அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து, 22, எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் நெருப்புடைய நிறைவாய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்துள்ளார். இங்க எப்படி நமக்கு அந்த அதிகாரம் வந்துச்சு? நம்மளுடைய சார்பில் மறிச்சாரு, செஞ்சாரு, எல்லாத்துக்கும் மேல எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டாரு. அவருடைய சரீரமா நம்ம இருக்கிறோம். அப்போ பாதங்கிறது சரீரத்தில் ஒரு பாட்டு தான். அப்போ நமக்கு கீழ்ப்படுத்திட்டார். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் நம்ம போல தான் பாருங்க, அவரை போல நம்மளை மாத்தினாரு. பாவம் அதை கெடுத்துருச்சு. மறுபடியும் இந்த ரெஸ்டோரேஷன்ல அவரை போல இன்னைக்கு மாற்றி ஆண்டு கொள்ளக்கூடியவர்களை வைத்துட்டாரு. இப்போ எல்லாமே உங்க பாத்திரை கீழ்பட்டிருக்கிறது. இயேசு நாமத்தினாலே மிதித்து முன்னேறி செல்லுங்கள், சர்ப்பங்களை எடுக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரோட நாமத்துல நீங்கள் கட்டலாம், கட்டவிழ்க்கலாம், எல்லா பிரச்சனையும் அவர் நாமத்துல ஆண்டு கொள்ளலாம், தேவ மகிமை பூமி எல்லாம் கொண்டு வரலாம். ஆமென். ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு எவ்வளவு பாக்கியமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஒவ்வொரு அறிவோடு ஒவ்வொரு விஷயங்களையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டு நாமத்துல வெற்றி எடுக்கிறோம். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட